நாள் 30 காய்கறி அப்படின்னு ஒரு இம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம். எல்லா ஃபேமிலிக்கும் இங்க இருக்கிற டைரக்டா இங்க இருந்து இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு வந்து டைரக்டா 30 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரீன்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு வந்து இன்னைக்கு ஒரு காய்கறி வாங்கிட்டாங்கன்னா அடுத்து திருப்பி அதே வாங்க போர் அடிக்குது. சோ ரிப்பீட்டடா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கொண்டு போய் அவங்க கிட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கோம். இது ஃபுல்லா யூனிட் எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் ஒர்க் பண்ணல. அப்புறம் இது எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு சீடிங், எவ்வளவு ஆல்கோலி, இது செலவு பண்ணா நமக்கு எவ்வளவு லாபம் நிற்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எக்ஸல் டேட்டாவோட ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒர்க் பண்றோம். அப்புறம் எங்க ஃபார்ம் கம்ப்ளீட்டா வந்து இரிகேஷன் சிஸ்டம் எப்படி பண்ணலாம், எந்த பிளான்ட்டுக்கு வந்து ரெயின்வாஷ் பண்ணணும், எங்க வந்து சொட்டு நீர் போடணும், எந்த இதுக்கு வந்து பண்ணணுங்கிறது கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணி எவ்வளவு லிட்டர்ஸ் எவ்வளவு ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்றோம், அதுக்கு எவ்வளவு வாட்டர் இரிகேட் பண்றதுங்கிறது டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க தோட்டத்துக்கு என்னென்ன வகையான பறவைகள் வருது, 2019க்கு முன்னாடி என்னென்ன பறவைகள் வந்துச்சு, இப்ப என்ன பறவைகள் வருதுங்கிறத டாக்குமெண்ட் பண்றோம். என்னென்ன பூச்சினங்கள் இருக்குங்கிறத டாக்குமெண்ட் பண்றோம். என்னென்ன ஸ்பீசிஸ், இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம், சார் பேசும்போது கூட கொடுக்காப்புளியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எங்க நிலத்துக்கு ரொம்ப இயல்பா நாங்க தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்கிறது கொடுக்காப்புளி மரம், வேம்பு. இந்த நிலத்துக்கு என்ன, இந்த மருத நிலம், இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறது இல்ல பக்கமான ஒரு முல்லை நிலக்காடு, இங்க என்னென்ன வகையான சங்க இலக்கியம் சொல்லுது, எல்லா வகையான அனிமல்ஸ் என்னென்ன வருதுங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். 7 to 8 அனிமல் டாக்குமெண்ட் சொல்லப்படுது இலக்கியங்கள்ல, அத்தனையும் எங்க ஃபார்முக்கு வருது, சார் ஃபார்முக்கு அது வரும். வரப்பாளையம் வரைக்கும் மான் கூட வருது. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து எருமையை வச்சுதான் ஃபார்மிங் பண்றோம். பசுகளை பத்தி சார் கூட நிறைய பேசிட்டு இருந்தாங்க. எருமையை அதிகமா போக்கஸ் பண்றது இல்ல. நாங்க 6 எருமைகளை வச்சு விவசாயம் பண்றோம். எல்லா பஞ்சகாவியா நீங்க சொல்ற எல்லா இடுபொருள்களையும் நாங்க எருமைகளை வச்சே பண்றோம். எருமையை மட்டும் எங்க பெரியநாயக்கம் பாளையத்துல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா 1028 ஜெர்சி பசு மட்டும் இங்க இருக்குன்னு சொல்லுது. வெறும் 83 எருமை இருக்கு. அதுல 7 எருமை எங்க எருமை. சோ எருமைகளை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணா எருவுக்கு சூப்பரா இருக்கு. அதுல இருக்கு எரு மைனா கருப்பு எருனா அதிக எரு கொடுக்கறது. நீங்க நாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம். எடுத்து விசுறும்போது பூ மாதிரி விழுகும். சோ அதனால நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணும்போது சரக்கு கூட என்ன சொல்றோம், நீங்க பசுவோட நீங்க சேர்த்து எருமைகளும் பண்ணுங்க. அதான் சொல்றோம், பசுக்கு எதிர்ப்பா பேசல, பட் பசுவோட சேர்த்து எருமைகளும் பண்ணணுங்கிறது. நான் அந்த டாபிக்ல போக விரும்பல. பட் ஃபார்மர்ஸும் கொஞ்சம் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டணுங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் ஆட் பண்ண. பர்கூர் எருமைகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கால் வந்து வெள்ளையா இருக்கும், அதுதான் நாட்டு எருமை. அது பால் லிட்டர் கம்மியா கொடுக்க பர்கூர் எருமை குறைச்சிட்டாங்க. என் ஃபார்ம்ல ஒரு பர்கூர் எருமை ஸ்பீசிஸை மெயின்டைன் பண்றேன். லாங் ஹார்ன் எருமைன்னு சொல்லக்கூடிய தோடாவோட பிரீடோட கூடிய ஒரு எருமையும் புதுசா நான் வாங்கி இங்க வளர்த்து பார்த்தேன். என் கிளைமேட்டுக்கு வருதானே, சோ அதுவும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆர்கானிக் ஸ்பெஷலா நாங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த கரிமஞ்சள், இந்த பேஷன் ஃப்ரூட்லாம் வந்து மெடிசனல் பர்பஸ்க்கு வந்து நிறைய யூஸ் ஆகுது. கேன்சர்ஸ்க்கு எல்லாம் கூட அதுல வந்து நாங்க பிரெயின் செல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கெல்லாம் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இதான் என்னோட ஃபார்ம் பத்தியான டீடைல்ஸ். சோ வாய்ப்பு கிடைச்சா போகும்போது கூட ஃபார்மை விசிட் பண்ணிட்டு போங்க. நம்பரும் சார் வந்து பகிர்வாரு. சாரும் நான் தான் பண்ணோம். ஆக்சுவலா சாரோட ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நாங்க ஒர்க் பண்ணி தான் பண்ணிருக்கோம். சோ தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.